காரியங்களில் சிஸ்டமேட்டிக்காக செய்வாங்க. இந்த காரியங்கள் இந்த நாளில் செய்யணும்னா எழுதுவாங்க. உதாரணத்திற்கு என்னுடைய திருமண காரியத்தை எடுத்துக்கொண்டால், ஜூன் 28 என்னுடைய திருமணம் நடந்தது. ஜூன் 1ஆம் தேதி என்ன செய்யணும், 1லிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே என்ன செய்யணும், 6லிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன காரியங்கள் செய்யணும், அப்படி ஒவ்வொரு நாள் போட்டு டு டூ லிஸ்ட் டெய்லி எழுதுவாங்க. ஆஃபீஸில் போய் உட்கார்ந்து அவங்களோட டைரி எடுத்து இன்றைக்கி என்ன பண்ணணும், இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் நான் செய்து முடிக்கணும், இன்றைக்கி இந்த காரியங்கள்லாம் அப்பாவுக்கு ஞாபகப்படுத்தணும், இந்த காரியங்கள் ஃபோன் பண்ணணும், இந்த பில்ஸ் பே பண்ணணும், இந்த மிஷினரிகளுக்கு நம்ம சபை அலாட் பண்ணணுமே, மிஷினரி ஸ்பான்சர்ஸ் அலாட் பண்ணணுமே, இப்படின்னு ஒவ்வொரு காரியத்தை அழகாக எழுதி அதை முடித்து தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. அம்மா சொல்லுவாங்களாம், அம்மா நீ ரெஸ்ட் மட்டும் ஆண்டவர் இடத்துல கேட்டுறாத, உனக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்து தான் ஆண்டவர் உன்னை படுக்க வச்சிருவாருன்னு சொல்லுவாங்களாம். அதனால ஆண்டவரே நான் ரெஸ்ட் கேட்க மாட்டேன், ஆனால் தொடர்ந்து ஓடுறதுக்கு எனக்கு பலன் தாங்க, நான் பலனை கேட்குறேன், நீங்கள் பலன் தந்தீங்கன்னா நான் ஓடிடுவேன், அப்பா நான் ஓடிட்டே இருப்பேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி அவங்க அவங்களோட ப்ரேயர் லைஃப்பில், மெடிடேஷன் லைஃப்பில் ஒரு சிஸ்டமேட்டிக் உமனாக இருந்தாங்க.